கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடி நீத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவொட்டாதிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்ப அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலுமே ஆசீர்வாதம் வேணுமா? நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த அதிகால வேளையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஏதாவது சின்ன சின்ன ஒரு பாவம் கூட இருக்கா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். இதை ஏன் உங்களுக்கு காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். மிகுந்த நன்மையை கெடுப்பான். அதை சிம்பிளா நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு வீட்டில் தகப்பனார் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் நிறைய வருது, ஆனா வீட்டுக்கு வரல. எல்லாம் வேசியினிடத்திலே விபச்சாரத்துக்கு போயிருது. இன்னொரு பக்கம் தண்ணி அடிக்க பணம் போயிருது, ஆனா வீட்டுக்கு பணம் வரல. சம்பளம் நல்லா வாங்குறாங்க, ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆனா வருமானம் வீட்டுக்கு வரல. அந்த வீடு முழுவதும் துக்கத்தினால் நிரம்பி இருக்கு. ஜெப குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் கணவர் வீட்டுக்கு வந்து 2 மாசம் ஆச்சு, என் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு, 2மே வாலிப பிள்ளைகள், பணம் அனுப்ப மாட்டுக்காரு, வீட்டுக்கும் வரல, பணமும் அனுப்பல, தவறான ஒரு தொடர்புல இருக்காரு. எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன், வீட்டுல வாலிப பிள்ளைகள் இருக்கு, செய்யாதீங்க. ஆனா அந்த அண்ணன் கேட்கவே இல்லை. அந்த தாயார் மிகுந்த துக்கத்தோடு இருக்காங்க. வீட்டுல எல்லாமே தட்டுப்பாடு, பிள்ளைகள் படிச்சுட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஆக மொத்தம் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை. ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான். மிகுந்த நன்மையை கெடுப்பான். சில குடும்பத்திலே சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிட்டாங்க அப்படிம்பாங்க. எப்படி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னா, எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, நான் அந்த மாதிரி போதையில இருக்கும்போது என்னுடைய சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிட்டாங்க, இன்னைக்கு நான் நடு ரோட்ல நிற்க அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் தொடரும் போது இந்த குடும்பம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுருது. எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொல்றேன், அதுவும் பிரயோஜனமா இருக்கும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரிகத்துக்கு, விக்கிரத்துக்கு மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டே இருந்தேன். 13 லட்சம் கிட்ட என்னுடைய பணம் போயிட்டு மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திரும்பி பார்க்கும்போது சொந்த வீடெல்லாம் வித்துட்டேன், நகையெல்லாம் வித்துட்டேன், நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏமாந்துட்டேன். எல்லாம் காலி, எல்லாம் காலி, சொந்த ஊரை விட்டுட்டு போயிட்டேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது, இல்ல விக்கிரத்துக்குள்ள ஒரு அடிமையா இருக்கும்போது, பாவத்துல இருக்கும்போது
இல்லை எங்கேயாவது கொண்டு போய் மாந்திரியத்தில் கொடுக்கும்போது கையில் இருக்கிற எல்லா பணமும் காணாம போயிடும், அழிஞ்சிரும், சாபமா போயிடும். காலவேளையிலே சில குடும்பத்திலே நம்ம எப்படி யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடருதா, பாவம் தொடருதா, பாவம் தொடருதா. பாவியான ஒருவன் அப்படின்னா ஒரு வீட்டுல 8 பேர் 10 பேர் இருக்கிறாங்கப்பா. பிள்ளைகள் பார்த்து 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் இருக்கும், சில வீட்டுல 8 பிள்ளைகள்லாம் இருக்கும். அந்த தகப்பனார் அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வேணுமோ உழைச்சு கொண்டு வந்து போடணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் படிக்கும், சாப்பிடும், ஸ்நாக்ஸ் சாப்பிடும், வீட்டுல குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கணும் தகப்பனார். அந்த தகப்பனார் ஒருவேளை தப்பா போயிட்டார் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸும் இருக்காது, ஸ்கூலுக்கும் போக முடியாது, படிக்கவும் போக முடியாது, காலேஜும் படிக்க முடியாது. லாஸ்ட் பார்த்தா ஒரு கடையில போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நடக்கக்கூடிய காரியத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எங்க வீட்டுல 5 பேர் இருக்கு, என் பையன் மட்டும் சரியில்லை, என் பையன் மட்டும் ஒரு கஞ்சா பழக்கத்துல இருக்கான் அப்படின்னு ஒரு செய்தி வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த வீடு ஃபுல்லா துக்கத்துலதான் இருக்கும், சமாதானம் இருக்காது. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு வீட்டுல ஒரு 6 பேர் 5 பேர் இருக்கிறாங்கப்பா, யாராவது ஒருத்தங்க தவறான வழியில போயிட்டு இருக்கிறாங்க, தப்பான வழியில போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க, அந்த வீடு ஃபுல்லா வேதனையினால நிரம்பி இருக்கும், துக்கத்தினால் நிரம்பி இருக்கும். சில வீட்டுலலாம் கண்ணீர் வடிப்பாங்க. ஒரு 8 மாசம் முன்னகுட்டி ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ணே கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சுனே, வாரம் சனிக்கிழமை என்னுடைய கணவர் கொத்தனார் வேலை பார்க்காரு, சனிக்கிழமை வரும்போது வாரம் சம்பளம் வாங்குவார். அந்த சம்பளத்துல நல்ல தண்ணி அடிச்சுட்டு வருவார், வீட்டில் வந்தோடனே கெட்ட வார்த்தை பேசுவார். வீட்டில் எனக்கு 3 பிள்ளைகள், வீட்டுக்குள்ள வந்த உடனே எங்க எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அவரு பேசாம உள்ள பூட்டிட்டு படுத்து தூங்கிடுவார். வாரம் சனிக்கிழமை நாங்க எல்லாரும் வெளியில தான் இருப்போம், லாஸ்ட் திறக்கவே மாட்டாரு. லாஸ்ட் நாங்க வெளியில படுத்து பழகிட்டோம் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. ஒரு பாவி மிகுந்த நன்மை கெடுப்பான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தவறா போக ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பணம் ஃபுல்லா வெளியே போயிடும், நிம்மதியெல்லாம் இருக்காது, சமாதானம் இருக்காது. சில குடும்பத்துல லட்சக்கணக்க கடன், கோடிக்கணக்க கடன். அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுல யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க, பாவத்துல விழுந்திருப்பாங்க, அசுத்தத்துல விழுந்திருப்பாங்க, விக்கிரத்துல போயிருப்பாங்க, மாந்திரியத்துக்கு போயிருப்பாங்க, இல்ல மதுபான அடிமையில இருப்பாங்க. எத்தனை பாவங்கள் இந்த தேசத்துக்குள்ள இருக்கு. அதனால செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பரிசுத்தமா வாழ்றதுக்கு, உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். அந்த குடும்பம் தான் 100க்கு 100 ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த 100க்கு 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கால வேளையிலே நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒரு செல்போன் அடிமையோ, ஒரு நாடகம் பார்க்கிற காரியமோ, ஒரு படம் பார்க்கிற காரியமோ, இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமோ ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில தொடருதா? 24 மணி நேரமும் நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா? நம்ம சிந்தனை கிறிஸ்துவோடு இருக்கா? நம்ம கையில இருக்க செல்போன் தேவையில்லாத காரியங்கள் பார்க்கும்போது
அது நம்மளை நேர பாவத்துக்கு நேரம் இழுத்துட்டு போயிருது. நம்ம கண்கள்ல இருள். இப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள் பல காரியம் இருக்கு. வீண் வார்த்தை பேசினா பாவம், இதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்களை கொண்டு போயிடுச்சு அப்படின்னா இருதயம் தீட்டுப்பட்டுருது, முழு சரீரமும் தீட்டுப்பட்டுருது. அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி யாரெல்லாம் காலவேளை தேவனுடைய சமூகத்திலே தினம்தோறும் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போகிறான், தேவனிடத்தில் வரக்கூடிய நன்மைகளை இழந்து போகிறான். அதனால காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில ஆலோசனை போல, சில எச்சரிப்பு போல சில வசனங்கள் காமிக்கும் போது நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம குடும்பம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம். அண்ணா, எங்க வீட்டுல நாங்க நல்ல நாடகம் பார்ப்போம்னே, நல்ல படம் பார்ப்போம்னே, என் பிள்ளை நல்ல கேம் விளையாடும்னே, என் பிள்ளை சொன்னா கேட்காதுனே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கன்னு அர்த்தம். வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நன்மை வீட்டுக்குள்ள வரணும், நன்மை நம்ம குடும்பத்துக்கு வேணும், நன்மை நம்ம வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னா, நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு முன்னக்கூட்டி செக் பண்ணி பார்க்க வேண்டிய சில பகுதி உண்டு. கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாரு, நம்ம யார்கிட்ட பழகுறோம், நம்ம எந்த இடத்துக்கு போறோம், பக்கத்து வீட்டில் உள்ள நபர் யாரு, குடும்பத்துல சொந்தக்காரங்க யாரு, தேவையில்லாம யார்கிட்டெல்லாம் பேசிட்டு இருக்கோம், எல்லாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நம்மள்ட்ட ஒருவேளை எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருந்தால் அதை நம்ம எடுத்து போட முடியும். ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில ஜெபிக்க போயிரும். அர்ப்பணிங்க. கர்த்தருடைய ஆவியை நம்மளோடு பேசியிருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அப்பா விசேஷம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டத்துக்குள்ளே, தேவனுக்கு விருப்பமானபடி, தேவ சித்தத்துக்குள்ளே, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்கப்பா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்தொட்டு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா.
நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டும்ப்பா. பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமும் மாறட்டும். ரிபோ ஷபா ரது ரிபா கபரா கதுரபல ரகதுலபர ஷபலப கபுது பெக்கேதுனா ரிதா நமர கர துரி சந்த டலப கபுது பெக்கேதுனா எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ஒளியட்டும்ப்பா. ஷீகா லப கர துரி கந்தோ டோரப கபுது பெக்கேதுனா ரபலபரபு ஷபலப கபுது பெக்கேதுனா ரீகா டாடா டாரபு சந்த டலபலப கபுது பெக்கேதுனா லிபலப கபுது பெக்கேதுனி கந்தோ டோரப கபுது பெக்கேதுனா உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைங்கப்பா. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. எந்த குடும்பத்திலே அப்பா தட்டுப்பாடு, எந்த குடும்பத்துல பஞ்சத்துல இருக்காங்களோ, எந்த குடும்பத்துல தரித்திரத்துல இருக்காங்களோ, எந்த குடும்பத்துல பலவிதமான கடன் பிரச்சனை இருக்காங்களோ, அந்த எல்லா உபத்திரத்தை எல்லாம் நீக்கி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து மன்னித்து அப்பா மன்னித்து ஆசீர்வதிங்க. மன்னித்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்திலே கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்கப்பா. நிறைய தேவைகள் உண்டு. கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிங்க. கற்பத்தில் நினைக்க ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாவத்தை மன்னிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, தாய்மல்லை கர்த்தர் கூட ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமண தேவை சந்திங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் மன்னித்து நீக்கி அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறப்பா. வாலிப வயசுல உன் சிறு சீர நினை என்று வேதம் சொல்லியதுப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எதுவும் வரக்கூடாதுப்பா. வேலி அடைங்கப்பா. அப்பா இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறட்டுப்பா. ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறட்டுப்பா. அப்பா கனி உள்ள ஒரு பிள்ளையா மாறட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தை சந்திங்கப்பா. அப்பா எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்காங்களோ இப்பொழுதே பூரண சுகம் வேணும்ப்பா. பூரண ஆரோக்கியம் வேணும்ப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினாலே அப்பா தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பூரண சுகம் வேணும்ப்பா. பூரண ஆரோக்கியம் வேணும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது 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 எல்லா குடும்பத்துக்கும் பூரண சுகம் உண்டாகட்டும். அப்பா இரவு நேரத்துல எந்தெந்த குடும்பத்துல தூக்கம் வராமல் அப்பா கஷ்டப்பட்டாங்களோ, அப்பா அந்த கால வேலையில அப்பா எந்தெந்த காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்காங்களோ அப்பா இந்த நாடுல இந்த எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. இந்த நாளை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா இரவு மூலமா ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல ராத்திரி முழுவதும் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்களை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா. தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிற விட்டுட்டு உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கணும்ப்பா. இந்த நாள் முழுவதும் விசேஷம் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் வாகனத்துல போறாங்களோ வாகனத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலைக்கா ஜெபிக்கிற கர்த்தர் வாசல் திறங்கப்பா. வியாபாரத்துக்கா ஜெபிக்கிற கர்த்தர் வாசல் திறங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகலமான பாதுகாப்பு தாங்கப்பா. விவசாயம் பாக்குறாங்கப்பா. அப்பா விசேஷமா பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமாக அப்பா இந்த மாசத்துடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கூட சந்திங்க. உங்க நாம மையம் விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.